ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நம்ம நேற்று வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணோம். அது மாதிரி ப்ரூனிங் ஒர்க்கெல்லாம் பண்ணி ஒரு சாக்கு ஃபுல்லாக அள்ளியிருக்கோம். அதெல்லாமே உங்களுக்கு நான் காமிச்சேன். கழுவி விட தான் நேரம் இல்லை அப்படின்னு சொன்னேன். என்ன தான் ஸ்கூல் ஒர்க்கிங் டே இருந்தாலும் மனசு அப்படியே மாடி தோட்டம் வீடு நீட்டாக இல்லை அப்படின்னாக்க மனசே கேட்காதுங்க. ஸோ காலையில் வந்து தண்ணி ஊற்றிட்டு கம்ப்ளீட்டாக பாருங்க, கம்ப்ளீட்டாக க்ளீனிங் ஒர்க்கை முடித்து முதல்ல தண்ணியை வந்து கம்ப்ளீட்டாக உள்ளே ஊற்றி விட்டுருவேன். தண்ணி பிடிக்கும்போதே அப்படியே நல்லா ஃபோர்ஸாக தண்ணி அப்படியே ஊற்றி விட்டுட்டே வருவேன். அதுக்கப்புறம் நல்லா விளக்கமாற வச்சு தேய்ச்சி இந்த மாதிரி கழுவி விட்டுருவேங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு மாதிரி நீட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னாக்க பாசம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது வந்து நடக்கும்போது வைக்கும்போது இப்போ வாக்கிங்லாம் இங்கே போவோம். நடக்கும்போது வந்து அந்த மண் இருக்கு இல்லையா, அழுக்கும் அந்த தண்ணியும் சேரும்போது வழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னாக்க மாடித்தோட்டம். மற்றபடி இலைகள் வந்து உதிர்றது, காற்றுல வந்து கொடி காய்கறிகள்லேருந்து இலைகள் உதிர்ந்து அங்கங்கே குப்பை ஆகிட்டே தான் இருக்கும். டெய்லியுமே குப்பை ஆகிடும். குப்பை ஆகிறது பிரச்சனை கிடையாது. அந்த தூசியும் மண்ணும் இருந்தது அப்படின்னா தான் அது வந்து நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி நீட்டாக வச்சுக்கோங்க. என்னோடய மாடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்படி இருந்தால் தான் எனக்கு மனசுக்கு நல்லாயிருக்கும். இவ்வளோ தான் வேலை இருந்தாலும் இதை பார்க்காம என்னால் ஸ்கூலுக்கு போனால் மனசே தாங்காது. ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். ஓகே, பாய்மா.